ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் முகி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற வீடியோ எதுனா வந்துட்டு டைட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து ராயல் என்ஃபீல்ட்லேருந்து ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பிஃபோர் கொஞ்சம் முன்னாடி அந்த நியூஸ் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ உடனே நைட்டாலும் பரவாயில்ல ஷூட் பண்ணி வீடியோ போடலாம் அப்டேட்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்துட்டு இப்போ வந்து ஷூட் பண்ணி இந்த வீடியோ வந்து போட போகிறேன். பார்த்துட்டீங்க. ஸோ என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணது ரெண்டாவது பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் அதாவது ஒரு 2-3 months பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அப்புறம் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் அப்புறமா பர்சனல் மெசேஜ் பண்ணுறது என்னென்னா, என்னோட பைக்கில் வந்துட்டு அதாவது என்னோட பைக்கில் உங்கள் பைக்கில் வந்துட்டு பைக் வந்து ரன்னிங்கில் போகும்போது ஆஃப் ஆகுது. நான் வந்து ஷோரூமில் வந்து கம்ப்ளைண்ட் ரிப்பீட்டாக பண்ணிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் அவங்க கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. எவ்வளோ தான் ஃபோர்ஸ் பண்ணாலும் பைக் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு கொடுக்குறாங்க. திரும்பவும் ப்ராப்ளம் வந்து திரும்பவும் கொடுக்குறோம் அப்படி தான் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க என்கிட்ட வந்து. ஸோ ரீசன் என்னென்னா பிஃபோர் 2 months நினைக்கிறேன். ஸோ என்னோட பைக்கில் வந்து இதே மாதிரி வந்து ரன்னிங்கில் ஆஃப் ஆகிற ப்ராப்ளம் வந்து நான் ஷோரூமில் விட்டு திரும்ப ரெடி பண்ணி எடுத்தது. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ மேபி அவங்க பைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்ட்டு தான் நம்மகிட்ட வந்து கேட்டாங்க. பட் நான் அவங்ககிட்ட சொன்னேன், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் இருக்காது. என் பைக் வந்து ஆல்மோஸ்ட் 2 years ஓடின பைக்கு. ஸோ எனக்கு வேறு ப்ராப்ளம் வந்துச்சு. உங்களுக்கு புது பைக்கு. ஸோ கண்டிப்பாக மேபி சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ தான் இருக்கும். நீங்கள் வந்து திரும்ப ஷோரூமில் ஃபோர்ஸ் பண்ணி கேளுங்க, அவங்க பண்ண வைப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நான் அட்வைஸ் பண்ணியிருந்தேன். திரும்ப அவங்க வந்து ஷோரூம் அப்ரோச் பண்ணதாகவும் திரும்பவும் ரெடி பண்ணதாகவும் சொன்னாங்க. பட் ஸ்டில் நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது பைக் வந்து ஆஃப் ஆகுறது. ஒரு 80 km ஸ்பீடில் போயிட்டு இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தா இன்ஜின் ஆஃப் ஆகிடுது. ஸோ கிளியராகவே தெரியும், மேபி அது வந்து ஃபியூல் சிஸ்டமில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைனா இக்னிஷனில் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதான் வந்து பேசிக்காக தெரிஞ்ச விஷயம். ரன்னிங்கில் ஆஃப் ஆகுதுன்னா அதுதான் இருக்கும் ரீசன். ஸோ இப்போ வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா மட்டும் இல்லாமல் 7 கண்ட்ரி சேர்த்து வந்து அவங்க சேல் பண்ண 2,37,000 பைக் வந்து லாஸ்ட் டிசம்பர் அந்த டைம்லேருந்து ஸோ இப்போ வரைக்கும் அவங்க சேல் பண்ண பைக் எல்லாமே வந்து நாங்கள் திரும்ப எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு போட்டுருக்காங்க. திரும்ப எடுத்துக்கிறோம் மீன்ஸ் அப்படி எடுத்துகிட்டு திரும்ப புது பைக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட இக்னிஷன் சிஸ்டம், அதாவது அந்த குறிப்பிட்ட டைமில் வந்து டிசம்பர் டைம்லேருந்து இப்போ வரையும் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணதில் வந்துட்டு பைக்கில் வந்து இக்னிஷன் சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதா அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து அவங்க சைட்லேருந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம், உங்கள் பைக்கை வந்து நீங்கள் திரும்ப வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள், அந்த இஷ்யூவை வந்து நாங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி உங்கள் பைக்கில் வந்து ரன்னிங் ஆஃப் ஆகுதுன்னா ப்ராப்ளம் இதனால தான் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எனக்கெல்லாம் மெயில் வரல, ஏன்னா நான் வந்து ஓல்டு கஸ்டமர். ஸோ புதுசாக நீங்கள் எந்த பீரியட் நீங்கள் எடுத்தவங்களா இருந்தால் உங்களுக்கு மெயில் வந்திருக்கான்றது தெரியல. நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் மெயில் ஐடி செக் பண்ணி பாருங்கள், அவங்க சைட்லேருந்து மெயில் தான் வந்திருக்கா அப்படின்ட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களோட டீலர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்படி ஒரு நியூஸ் வந்து நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம், ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்ன பண்ணணும், எப்போ நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், எப்போ பைக் கொடுப்பீங்க அப்படின்றத கேட்டுட்டு நீங்கள் வந்து பைக்கை விட்டு ரெடி பண்ணுறது நல்லது. ஏன்னா அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறதுக்கான சான்ஸ் மேக்ஸிமம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீட்டியர் பைக், அப்புறமா வந்துட்டு கிளாசிக், அப்புறம் ஸ்டாண்டர்டு தான் வந்து புல்லட் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா டிசம்பர் டைமில் வந்து மீட்டியர் அந்த டைமில் லான்ச் சொன்னீங்கன்னா, ஸோ அந்த டைம் அதுக்கப்புறம் மீட்டியர் லான்ச் அப்புறமா அதுக்கு கூட உள்ள பைக்ஸ் எல்லாமே. பட் ஹிமாலயன் மென்ஷன் பண்ணல. பட் ஸ்டில் அதில் நீங்கள் ப்ராப்ளம் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா வந்து இக்னிஷனில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து எந்த பைக்காக இருந்தாலும் என்ஃபீல்டு காமனாக வந்து அவங்களே அனௌன்ஸ் பண்ணிக்கிறதுனால வந்துட்டு உங்கள் பைக்கில் ரீசெண்ட் டைம்ஸ் இந்த விதின் 6-7 months முன்னாடி எடுத்த பைக் யாராவது நீங்கள் ஓனர்ஸ் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா, உங்கள் பைக்கில் ப்ராப்ளம் இருக்குன்னா ஷோரூம் இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணுற முன்னாடி உங்கள் மெயில் வந்து செக் பண்ணுங்கள். சப்போஸ் மெயிலில் வந்து அங்கே டீலில் போட்டிருப்பாங்க இல்லைன்னா ப்ரொசீஜர் அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்படி எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து டீலில் கான்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக உங்கள் பைக்கை வந்து ரெடி பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன அப்டேட் என்ஃபீல்டு யூசர்ஸுக்கு. ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் மேக்ஸிமம் பேர் நீங்கள் வந்து என்ஃபீல்டு யூசர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, நல்லாவே தெரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஏதாச்சும் டவுட் நான் வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஆர் வந்து பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ வந்து அங்கே போய் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி எதுனாலும் கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உடனுக்குடன் உங்களுக்கு அந்த பைக் நியூஸ், பைக் ரிலேட்டட் வந்துட்டு குறிப்பாக வந்து என்ஃபீல்டோட அஃபிஷியல் நியூஸ், அப்புறமா வந்துட்டு பைக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நியூஸ், அப்புறமா குறிப்பாக மெயினாக வந்து நம்ம ட்ரிப், இந்த மாதிரி லாங் ட்ராவல் வீடியோஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். ஓகேவா? பை, see you.